அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். முதல்வன் படத்துல அர்ஜுன் அவர்கள் முதல்வனா ஒரு நாள் முதல்வரா பதவியேற்றதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா, அதிரடியான சில நடவடிக்கைலாம் எடுப்பாரு. அதே போல விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின்பு 3 நாள் தாங்க ஆகுது. ஆனால் ஏகப்பட்ட மாற்றம். அதுல அதிரடியான அவரு செய்த விஷயங்களை பார்த்துட்டு ஒட்டுமொத்த கட்சிகளுமே மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை பற்றியும் அதற்கப்புறம் அந்த ஒயின் ஷாப்ப மூடுறத பத்தி, அதாவது மது விலக்கு இத பத்திலாம் நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பா சொல்லியிருந்தீங்க. இந்த ஒயின் ஷாப்ப கொஞ்சம் மூடுனா பரவாயில்லன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்க சமயத்திலேயே இங்க அறிவிப்பு வந்துருச்சுங்க. அதற்கப்புறம் சட்டசபையில காரசாரமான சில விஷயங்கள் நடந்தது. அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன சுவாரஸ்யமான விஷயங்களும், விஜய்க்கு அதாவது நேர் எதிராக பேசின விஷயங்களை பற்றியும், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடியாருக்கு எதிராக தனியாக பிரிந்து விட்டார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் இன்னொரு விஷயத்த கூறியிருக்கிறார். அதுதான் பயங்கர ஷாக்கா இருக்கு. அதாவது இபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராகவும், அதாவது டிஎம்கே ஆதரவு கொடுப்பதற்காகவும் பேசப்பட்ட விஷயங்களுக்கு எஸ்பி வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் இவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினாலே நாங்கள் தனியாக பிரிஞ்சுட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. இதை பற்றியும் அதற்கப்புறம் இன்று நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாவே நம்ம பார்த்துடலாங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாக்ல தான் மொத்த வருமானமே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் போன ஆட்சி காலத்தில் வந்து கொண்டே இருந்தது. அதுவும் இந்த விழா காலங்கள், தீபாவளி, அதுக்கப்புறம் முக்கியமான விழா காலங்களில், பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா மது விற்பனை கோலாகலமாக நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காலாம் பார்த்தீங்கன்னா மது விற்பனை ஆகியிருக்கிறது. அப்படி இருந்தாலுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மதுவால் அழிந்த குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. அதாவது பெண்கள் நிறைய பேர் குரல் கொடுத்தது என்னன்னா, இந்த ஒயின் ஷாப்பை மூடி தொலைங்கப்பா, இந்த ஒயின் ஷாப்னால தான் என் குடும்பமே போச்சு, கடனில் ஆயிடுச்சு, என் புள்ள படிக்க முடியல, இப்படின்னு ஒவ்வொரு குடும்பங்களையும் அலுவலப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், 2 வீலர்லேருந்து 4 வீலர்லேருந்து பஸ்ஸில் போகிறவங்க வரைக்குமே மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுவதனால் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மக்கள், சமூக ஆர்வலரும் கோரிக்கை வச்சுட்டே வந்தாங்க. அதாவது இந்த மதுக்கடைகள்லாம் மூணா நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் எந்த ஆட்சியிலுமே இது நடக்காமல் இருந்தது. தற்போது விஜய் அவர்கள் முதல்வரானதை 3 நாளில் பார்த்தீங்கன்னா மதுவை ஒழிப்பதற்கும் பார்த்தீங்கன்னா போதை வசதிகளை ஒழிப்பதற்கும் கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னார். பார்த்தீங்களா, இதில் முதல் கட்டமாக 717 மதுக்கடைகளை மூட இருக்கிறார். அதாவது முக்கியமாக கல்வி நிலையங்கள், அதுக்கப்புறம் பேருந்து நிலையங்கள், அதுக்கப்புறம் கோயில், இந்த இடங்களுக்கு அருகாமையில் இருக்கிற 500 மீட்டர் தொலைவில் இருக்கிற அனைத்து கடைகளிலுமே ஆய்வு செய்து, அதாவது முதல் நாளே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. அதாவது அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எந்தெந்த ஒயின் ஷாப்லாம் எங்கெங்கே இருக்குது, அதாவது மக்களுக்கு பிரச்சனைக்குரிய இடங்கள் இருக்குதா, அதெல்லாம் ஆய்வு செய்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 717 மதுக்கடைகள் கோயில்கள்லையும், பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயும், கல்வி நிலையங்கள் பக்கத்துலேயும் இங்கே இருந்ததாக பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் இந்த 717 மதுக்கடைகளையும் 2 வாரத்தில் மூட வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டார். இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, 50க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இன்றே மூடப்பட்டு இருக்கிறது. அதாவது மதியம் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மாலையிலேயே 50க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு வேகம் எடுக்கிறது அரசு அப்படின்றத பாருங்கள். இதில் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 40க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. எங்கே? செந்தில் பாலாஜி கோட்டையா? இனிமே தான் தெரியும். இப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மார்கள்லாம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அது இந்த நடவடிக்கை நடந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு விஷயம் வருதுங்க. அதாவது அங்கே பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சிட்டார். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அதாவது இந்த போதைப் பொருள்கள், கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருள்களை ஒழித்து கட்ட வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை ஆல்ரெடி வலியுறுத்தியிருந்தார். அதை பற்றி கூறியிருந்தார். கண்டிப்பாக நான் வந்தேன்னா இது முற்றிலுமாக ஒழிப்பேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தகுந்தாற் போல இப்போ ஒரு அறிவிப்பு வெளியே இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதை ஒழிப்பதற்காக தனி கண்காணிப்பு பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்களை உருவாக்கி இருக்கிறார். அதாவது அதற்கு ஆணையிட்டு விட்டார். 65 காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்படும். இந்த போதையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு இந்த காவல் நிலையங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னையில் மட்டும் 12 காவல் நிலையங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களில் தலா 2 காவல் நிலையங்களை உருவாக்கி பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எப்படிலாம் வருது, அதை கண்காணிக்க ஆன்லைன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய செயல் திட்டங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் ரோந்து செல்வதற்கும் கண்காணிப்பதற்கும் இந்த தனிப்படைகள் செயல்படுவார்கள் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாரு.
என்ன ஒரு நடவடிக்கை, என்ன ஒரு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி முதல்வன் படத்துல வர மாரி அதிரடியாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது. இப்ப ஏதோ ஒரு நம்ம திரைப்படம் பார்த்த போல இருக்குல்ல. அடுத்தடுத்த விஷயங்களை வந்து அறிவிக்கும் பொழுது, தேர்தல் வாக்குறுதில சொன்ன விஷயங்களுக்கு மேலாகவே இருக்குது அப்படின்றதான் நாம இந்த நேரத்துல கூற விரும்புறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையிலேயே ஒரு குண்ட தூக்கி போட்டாருங்க. அதாவது இபிஎஸ் மேல ஏன் நாங்க எதிர்ப்பு குரலை தெரிவிக்கிறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு இங்க மெஜாரிட்டியே இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளிலும் உள்ளவர்களை அழைத்துக் கொண்டிருந்தால், அந்த சமயத்துல இபிஎஸ் வந்து டிஎம்கே கூட கூட்டணி அமைத்து, அதாவது எடப்பாடி அவர்கள் முதல்வராக, அதாவது டிஎம்கே வந்து ஆதரவு தெரிவிப்பதாகவும், செந்தில் பாலாஜியிடம் பேசின விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனா அடிச்சு உடைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ இதற்கு இபிஎஸ் அவர்கள் வந்து உடன்பட்டார். அதற்கு வந்து நாங்க வந்து இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்துட்டு வந்த ஒரு கட்சி, எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே அவர்கள் கொள்கை வேறு, நம்ம ஒரு கொள்கை வேறு. கண்டிப்பாக இது கூட்டணி வைத்தால் நம்ம கட்சி காணாமல் போய்விடும். தயவு செய்து வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தனியாக பிரிந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டார். இது உண்மைன்னு அவர் சொல்றார். ஆனால் இதுவரைக்கும் இபிஎஸ் அவர்கள் வந்து இதற்கு பதிலே சொல்லவில்லை. எல்லாம் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து எஸ்பி வேலுமணி தலைமையில் நாங்கள் 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிறோம். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரப்போறோம்னு சொல்றாரு. இங்கே தான் சரவெடியே. இதற்கு பின்னாடி செங்கோட்டையனின் அது வியூகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆனால் இபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு முற்பட்டிருக்கார் அப்படின்றத ஏன் இன்னும் இபிஎஸ் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை? 2 நாட்களாக அரசல் புரசலாக போய் கொண்டிருந்தது. இன்று ஓப்பனாகவே சி.வி. சண்முகம் அவர்கள் கூறிவிட்டார். அப்போ ஏடிஎம்கேவின் நிலைப்பாடு எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் மக்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்களும் சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குரலாக அமைச்சர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து இதற்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவிக்கிறார். அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்ததுக்கப்புறம் அன்றைக்கி இரவு பூரா தூங்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள், அதாவது இபிஎஸ் அவர்கள் தலைமையில் முதல்வராக ஆதரவு கொடுங்கள்னு சொல்கிற ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஒருத்தர் விலகிறார் அப்படின்னா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு தானே வெளில வரணும். அந்த மாதிரி தான் சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் கூறிக்கிட்டு வராங்க. இது முற்றிலுமாக உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா தற்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஓஎஸ் மணியன் அவர்களும் கூறுகிறார். ஏன்னா இது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறது. ஆனால் யார் சொல்கிறத நம்புறது? எது உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயின் வருகையே நீங்களாம் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க. உங்களை நாங்கள் அப்படியே நம்பணுமா? அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்பணுமா? கண்டிப்பாக நாங்கள் நம்ப மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தான் புகஞ்சது தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உடனே நாங்கள் நம்பிடுவோம்னு நினைக்கிறீங்க. மக்கள்லாம் வந்து அவ்வளோ எழுச்சி வாங்கின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவன் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அவங்க சொக்குநூறாக உடஞ்சி போச்சு. இங்கே டிஎம்கே சைடும் 2ஆக பிரிந்து கொண்டது வேணான்னு சொல்லி அங்கே ஏடிஎம்கே 2ஆக பிரிந்து கொண்டது. இந்த விஷயங்கள் நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் நேற்று வரைக்குமே இது அரசல் புரசலாக பேசப்பட்டது. சி.வி. சண்முகம் அவர்கள் ஓப்பனாக சொல்லிய பின்பு இது 100% உண்மை அப்படின்றத மக்கள் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இபிஎஸ் மேல் இருந்த மரியாதை பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்று சட்டசபையில் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட பின்பு அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் பேசினாங்க. இதில் விஜய் அவர்கள் பேசும் பொழுது, அதாவது சபாநாயகர் பதவி வந்து சாதாரண பதவி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதையை, எல்லா மேடையிலையும் குட்டி கதையை சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. இப்போ பேரவையிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குட்டி கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏனென்றால் சபாநாயகர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்தீங்கன்னா தொல்லை பண்ணக்கூடிய ஒரு பதவி. அதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் கதையெல்லாம் சொன்னார். அதாவது தலையே போகிற காரியமாக இருந்தாலும் உங்களை விடமாட்டாங்க, உட்கார வச்சு கோரிக்கையை சொல்லுவாங்க, கோரிக்கைக்கு எதிர்ப்புறம் தெரிவிப்பாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப நாசூக்காக சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா சட்டசபையை பயங்கர சிரிப்பலையாச்சு. சிரிப்பலைன்னா அந்தளவுக்கு அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு சொல்ல வராங்க. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச வரும்போது நிறைய விஷயங்களை பேசினார். அவர் பேசும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுவார் தெரியுங்களா, அந்த வார்த்தைகள், அதாவது உங்களுக்கு இது புதுசு கிடையாது, இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்படிலாம் ஒரு வார்த்தையெல்லாம் போட்டுதாங்க பேசுவார். அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறார். எப்படா அவரும் இதே மாதிரி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதி கொடுத்தவர் ஒருத்தரே தான். அந்த எழுதி கொடுத்த விஷயங்கள் அப்படியே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க அப்படியே எழுதும் பொழுது இங்கே டிட்டோவாக எனக்கு தெரிந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற மாதிரியே தெரியல. இங்கே வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது போல தான் இருந்தது. அச்சு பெசராமல் அந்த வார்த்தைகளெல்லாம் அப்படியே உச்சரிப்பு எல்லாம் அப்படியே இருந்துன்னு வச்சுங்களேன்.
கொஞ்சம் மாற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வரும் நானும் ஒரே காலேஜில் வந்து வேறு வேறு செக்ஷனில் படித்தோம் அப்படின்லாம் சொன்னார். அதாவது லயோலா காலேஜில் படித்த விஷயங்களை ஷேர் பண்ணார். நாங்கள் வந்து ஒரே இயர், ஆனால் வேறு வேறு செக்ஷனில் இருந்தாலுமே இங்கே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் அப்படின்ற விஷயத்த நாசூக்கு அடிச்சாருங்க. இதுக்கு விஜய் ஸ்மைல் தான் பண்ணார். ஏன்னா இவர் அப்படியே சொல்கிறாராம், நீங்கள் வந்து ஒன்றா படித்தோம், ஒரே வயசாக இருந்தாலுமே எங்கள் கட்சி தான் வந்து சீனியர் அப்படின்றத வந்து இங்கே ஆழமாக பதிவு பண்ணுறாரு. அதற்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை கூறினார். அதாவது இது எல்லா பேரும் கூறின விஷயம் தான் வச்சுங்களேன். பதவி ஏற்பு விழாவில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது தேசிய கீதம். அதற்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து எல்லா மேடைகளிலும் வந்து இனிமேல் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதன்மை கொடுக்க வேண்டும். வந்தே மாதரம் இப்பொழுது வந்தது, அதுவும் பாஜக பதவியேற்ற இடத்தில், அதாவது மேற்கு வங்கத்தில் பதவியேற்ற அங்கே கூட வந்து வந்தே மாதரம் பாடப்படல. தமிழ்நாட்டில் எப்படி பாடப்பட்டது? இதற்கு வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். இது போன்று இதுவுமே நடக்காது. இதற்கு முன்னாடி நான் பேசலாம் என்று நினைத்தேன், அனைவரும் பேசிவிட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை கூறினார். இதில் நம்ம ஒரு விஷயத்தை கூறுகிறோம் என்னவென்றால், இங்கே நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே தான் வச்சுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனால் விஜய் அவர்கள் பதவியேற்ற பின்பு இங்கே டாஸ்மாக் கடையில் 717 டாஸ்மாக் கடையில் மூடியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அதாவது தேர்தல் வாக்குறுதியில் கூறின விஷயங்களை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பதற்கு எப்படி நடவடிக்கை எடுத்தாரோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கும் பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் அமைப்பது பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஏன் உதயநிதி அவர்கள் வந்து சொல்லலை? அப்போ தவறு நடந்த விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, அதாவது நல்லது நடந்த விஷயங்களையும் நீங்கள் கூறணும்ல. அதாவது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஆளுங்கட்சிக்கு எந்த அளவு முக்கியம் கொடுக்கலோ அதே மாதிரி எதிர்கட்சிக்கும் சபாநாயகர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போது இதையும் நீங்கள் சொல்லணும்ல. ஒரு விஷயம் தவறை சுட்டி காட்டுறீங்கன்னா அங்கே தவறு ஒன்று என்றால் 10 நல்ல விஷயங்களை விஜய் அவர்கள் 3 நாளில் செஞ்சுருக்கிறார். அப்போ அந்த 10 நல்ல விஷயங்களையும் நீங்கள் கூறியிருக்கணும். அப்போது உங்கள் சுயநலத்துக்காக எழுதி கொடுத்த விஷயங்களை முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை போல டெட்டோவாக பேசும் விஷயங்களை எல்லாம் நாங்கள் வந்து பரப்புரை செய்யாமல் இருப்போம். நீங்கள் என்ன தான் எழுதிட்டு வந்து படித்தாலுமே, அடுத்து என்ன தான் சொல்ல போனாலுமே, நீங்கள் என்ன கூற வந்தீர்கள், விஜய் எப்படி அட்டாக் பண்ண வந்தீர்கள்னு எங்களுக்கு தெரியாமல் போகாது. நீங்கள் லயோலா காலேஜில் வேறு செக்ஷனாக படித்தாலும் ஒரே இயரில் படித்தாலுமே உங்கள் கட்சி சீனியராக இருக்கலாம். இப்போ முதல்வர் யார்? விஜய் அவர்கள். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்கள் எதிர்கட்சி தான், நீங்கள் காலம் போகிற எதிர்கட்சி தான் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன். இதில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு படிக்கு மேலே போய் வாழும் எம்ஜிஆராகவே விஜய் அவர்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்ல நான் மறந்துட்டேங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்களை நீங்களே பார்த்துங்க, இது நான் சொன்னது கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். எதற்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்றத நாமளும் சில வரிசை கட்டி ஒரு 2 வார்த்தையாக சொல்லாமல் விட்டுருவோமா? அப்படி விட்டுட்டா என்ன வருது? ஊழலில் பார்த்தீங்கன்னா இலவசங்களுக்கு கொடுக்கறதுல, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறதுல, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம்னு வச்சுக்கலாம். அடிக்கிட்டே போகலாம். அந்த விஷயங்களை சரி செய்வதற்கு, தூசி தட்டுவதற்காக தான் விஜய் அவர்கள் இப்பொழுது முதல்வராக பதவியேற்றுருக்கார். மக்களும் வந்து அவரை முதல்வராக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது யார் வந்து இந்தியாவில் முன்னுதாரணமாக எதுக்கு இருந்தாங்கன்றது போக போக தெரியும். எப்படியெல்லாம் வாய் கூசாமல் பொய் சொல்கிறாங்க மட்டும் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் தற்போதும் விஜய் அவர்கள் சொல்லும் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த திராவிட மாடல் கட்சிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கு தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண் நிறுவனம் தொடர்ந்து விஜய் என்ன செய்தாரோ அதை ஃபாலோ செய்து எப்படியாவது உதயநிதியை கொண்டு வந்துருங்கப்பா, 2031 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்ற உத்தரவெல்லாம் துர்கா ஸ்டாலின் அவர்களை போட்டிருக்காங்களாம். கொஞ்சம் பாருங்கள், என்ன பண்ணாலுமே இங்கே மீடியாவில் வந்துடும். அதாவது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தும்முனாலுமே வந்துடும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் உண்மையாக உழைச்சி உண்மையாக இருந்தீங்கன்னா தானாக நடக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் திரும்ப திரும்ப ஏமாற்றி நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவீங்க. நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு முக்கியமான நாளுன்னே சொல்லலாம். ஏனென்றால் இங்கு மெஜாரிட்டி இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகளும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸும் வந்து ஆதரவு தெரிவித்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே பிரச்சனைகளை முடிந்து விஜய் அவர்கள் பதவியேற்று விட்டார். ஆனால் இதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நாளை சட்டசபையில் நடக்க இருக்கிறது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் பெருவாரியாக அவர் வந்து வாக்கு பெற்று பார்த்திங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பிலையும் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது திருப்பத்தூரில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி அவர்கள் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் டிஎம்கே எம்எல்ஏ பெரிய கருப்பனை எதிர்த்து வெற்றி பெற்று விட்டார். அதனால் வந்து இப்போ
பெரிய கருப்பண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, உயர்நீதிமன்றத்தில போய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அது வழக்கு தொடர்ந்ததுனால, இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வந்து போட்டியிட முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் அவர் சட்டசபை போலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாக்கு செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அப்பொழுது 120 வேட்பாளர்கள்ல ஒரு வேட்பாளர் குறைகிறார். இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 26ஆம் தேதி வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 120 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் போயிட்டா 119 பேர். அதாவது இவரு நம்பிக்கை வாக்கெடுப்புல இவர் பங்கேற்கக்கூடாது நீதிமன்றம் உத்தரவு போட்ட பின்பு 119 பேர். அதை தவிர இங்க அதாவது ஏடிஎம்கேல 30க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காருன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதாவது டிவிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி. இவங்களாம் உள்ள வந்துட்டாங்கன்னா, 150க்கு மேல போயிடும். நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்துல வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் இதிலயும் வெற்றி பெறுவார். தமிழகத்தில் சிறப்பான ஒரு ஆட்சி அமைப்பார் அப்படின்றத நம்ம நம்பலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசியங்களுடன் இருங்கள். இது போன்ற நிறைய அரசியல் சம்பவங்களை தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து அலசலாம். நன்றி.